சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசிய ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாதத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலே தான் உங்களுடைய பலன்களே தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். நெருப்பார்ப்பீங்க, கோபத்துக்கு உச்ச உடுக்கக்கூடிய தன்மை உடைய ராசி நீங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரம் பண்ண யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. அது தகப்பனே இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, அன்பா பண்பா உங்ககிட்ட பேசுனா தலைவணங்கி இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் வேணும். இந்த 2025 என்ன கவனம் வேணும் கேட்டிங்கன்னா, படிக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இப்படி முகநூல், ரீல்ஸு, இந்த மோகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. அடுத்தவனுடைய பார்வை நம்ம மேலே வரணும்னு கேட்குற இந்த மாதிரியான ஒரு வலைதளங்களில் நீங்கள் போனீங்கன்னா, டீனேஜ்னு சொல்லக்கூடிய 19 இயர்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கோழி முட்டை ஆயிடுவீங்க. யாரையாவது நம்பி. முகநூலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவே இருக்க மாட்டாங்க. அதனால உங்கள் சொந்தம் பந்தம் தான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள். கண்ணுக்கு கண்ணுக்கு நேராக பழகிறவங்க தான் நல்ல நண்பர்கள். முகநூலில் வரக்கூடியவங்க தப்பானவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. அதனால ஏமாற்றம் வரக்கூடாது. இந்த சிம்ம ராசி பெண்கள் அறிவுல, அழகுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல நீங்க தாங்க பெரிய ஆளு. ஆனா இந்த பெண்கள் காதல் சொல்லக்கூடிய மோதல்ல மாட்டிக்கிட்டு டீனேஜ்லேருந்து ஒரு 23 வயசுக்குள்ள தாய் தகப்பனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கோழி முட்டை. இருந்திருந்தாலும் சிம்மராசியுடைய பெண்களுக்கு இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது. ஒரு கட்ட காலத்தில் கல்யாண காட்சிகள் நடந்து தனக்கு பிறக்கிற குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வாழ வைக்கிறதுக்கும் குழந்தைய வளர்க்குறதுக்குமே உங்களுக்கு வயசாயிடும். இருந்திருந்தாலும் பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுடைய தன்மை, பிள்ளைங்களுடைய அமைப்பு நல்லா வரணும்னு சொல்லி தான் குடும்பத்துக்கே உங்களை அர்ப்பணிச்சிருவீங்க. சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாது. இது ஜென்ம பகை. புலியும் சிங்கமும் இருக்கிற மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. என்னதான் மாமியாரை தாயா நினச்சா இருந்தாலும், மாமியாரை அரவணைச்சு இருந்திருந்தா கூட உங்கள் மாமியார் உங்களுக்கும் ஆவாது. இது விதி. ஆனால் மதியால் வெல்லக்கூடிய தன்மை தான் உண்டு. ஒரு 35-45 வயசுக்கு மேலே சிம்ம ராசி உள்ள பெண்களுக்கு எதிரி யார் தெரியுமா? உங்கள் மாமியார் தான். இது விதி. ஆனால் அனுசரித்து போய்க்கிங்க. ஒரு தாய் திட்டா எப்படி அனுசரித்து போகிறோம், அந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வருது. அஷ்டம் கேட்டிங்கன்னா 8ல் சனி பகவான். அப்போ இந்த சிம்மராசி பெண்கள் கொஞ்சம் கவன சிதைவு இல்லாமல் இருக்கணும். உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் வராரு. ஞான மார்க்கத்தில் இருக்கணும். தெய்வீக அனுகிரகங்கள் இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க இந்த அஷ்டம சனியில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா, இல்லை ஒரு 23, 25, 27, 29க்குள்ள கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைன்னா முறையான வழிபாடுகள், பரிகாரங்களை உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடரை வச்சுண்டு அந்த ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு உண்டான வழிமுறைகளை தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்க.
அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாதீங்க. ஆனால் சிம்மராசியில் பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு படிப்பீங்க. ஆண்களுக்கு நிகரான ஒரு படிப்பு, நிகரான ஒரு வேலை இருக்கக்கூடிய தன்மையும் நீங்க தான். இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு ஆவாது, அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆம்பளைங்களுக்கு தான் அஷ்டம சனி, பெண்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. உங்க முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்திருந்தாலும் ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. ஆனா ஒரு சின்ன புள்ளி இருக்கு. சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. சிம்மராசி உள்ள ஆண்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கால் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலும்பு பலன் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி ஆவாது. அவங்கவுங்க குலதெய்வத்தை பாண்டி வீணா விரயமாகக்கூடாது, எனக்கு நோய்க்கு விரயமாகக்கூடாது, நொம்பளத்துக்கு விரயமாகக்கூடாதுன்னு சாமியை வேண்டுங்க, தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக சொற்பொழிவுகளை நிறைய கேளுங்க. இப்படி கேட்டு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் வராது, கோர்ட்டு கேஸ் அலையணும்னு அவசியம் வராது, ஜோதிடரை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அவசியம் வராது. இப்படி தன்மையோட முறையான அமைப்புல இருந்தா உங்க பேச்சு எடுபடும். வீடையும் ஆளலாம், இந்த நாட்டையே ஆளக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்கு உண்டு. ஏன்னா ஆண் ராசி உடம்பெல்லாம் கம்பீரமா இருக்கும். அடி பண்ணிடுறதுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கு தான் அடி பண்ணுவீங்க, இது யாரும் அதிகாரம் பண்ணா அடி பண்ண மாட்டீங்க. பொதுவாகவே பெண்கள் அழகும் அறிவும் அன்பும் பண்பார்க்கக்கூடியவங்க சிம்மராசி. சிம்மராசியில் உள்ள பெண்களை கெட்ட நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அனுசரணையா மனைவி பேச்சை கேட்டு நடந்து வந்தா நீங்க உச்சநிலை. கல்லு மண்ணு சுமந்தாவது, கட்டிட தொழில் பண்ணியாவது, அப்படி வேலைக்கு போயாது உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தி சிம்மராசி பெண்களுக்கு தாங்க இருக்கு. மாற்றமே வரக்கூடிய தருணம் உண்டு, பயப்படாதீங்க. அஷ்டம சனியும் ஒன்றும் பண்ணாது, கேது பகவானுடைய பெயர்ச்சியும் ஒன்றும் பண்ணாது. இருந்திருந்தாலும் என்னதான் ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இருந்திருந்தாலும் 11வது வீட்டுல குரு பகவான் பெயர்ச்சி வருது. 2 கிரகங்கள் உங்களுக்கு கெட்டது பண்ணாலும் ஒரு கிரகம் நல்லது பண்ணும். நல்லா வழிபடுங்க, முன்னோர் வழிபாடை பண்ணுங்க, அவங்க குலதெய்வம் யாருன்னு சர்ச் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வ வழிபாடை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை பொன்னான நாளா மண்ணான நாளா அமைய எம்பெருமான் அனுகிரகமும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் சிம்மராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம்ம. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன், அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்குங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர் கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய், வறுமை, கஷ்டம், பயம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், சுபகாரியங்கள், அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது, பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க, அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 சுத்து 5 சுத்து 9 சுத்து சுற்றிட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது, பிரகாசமாக இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த வருஷமாவது என் வாழ்க்கை தெளிவாகணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு
வேலை வெட்டி இல்லாமல் படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலை வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர், வயசு, டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ADMK கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம், அருள்வாக்கு, குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லோரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.